மாச கடைசியிலயும் ஹெல்தியாவும், டேஸ்டியாவும் பட்ஜெட்குள்ள சமைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா முடியுங்க. நான் சொல்ற இந்த டிஷ்ஷஸ உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பட்ஜெட்குள்ளேயே வேலை முடிஞ்சிரும். நான் இன்னைக்கு சிகப்பு தண்டுக்கீரை ஒரு ₹20க்கு வாங்குனேங்க. ஒரு 3 பேர் இருக்கிற அளவுக்கு பாதி கீரையே போதுன்றதுனால நான் எடுத்து வச்சுட்டேன். அதோட தண்டு, கீரையுமே பாதி நான் எடுத்து வச்சுட்டேன். சாதம் வடிச்சு, பருப்பு வேக வச்சு, அதில புளியும் போட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் பாதி கீரை தாங்க எடுத்திருக்கேன். மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பொரியல் செய்யலான்னு. எங்கள் பாப்பா எழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பால் காய்ச்சுற வேலையும் சைட் பை சைட் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்டாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். அதுவும் சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். வேறு எதுவுமே வேணாம். பூண்டை மட்டும் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்தால் போதும். இந்த கீரையும் உருளைக்கிழங்கும் செய்யறதுக்கு எனக்கு இன்னைக்கு ₹50 மட்டும் போதுமானதாக இருந்துச்சுங்க. அதில் நான் பாதி கீரையை நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வச்சுட்டேன். தண்டுக்கீரையை பொறுத்த வரைக்கும் தண்டும் கீரையும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்டு பொரியல் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி பலவிதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மந்த் எண்டோட பட்ஜெட்குள்ளே எப்படி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.